நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நான் சுத்தம் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அது நல்லா க்ளீன் ஆகி புழு ஏதாச்சும் இருந்தால் வெளியில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாவும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாவே சீக்கிரமாக வதங்கும். நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இது தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சாம்பார் ரசம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காலிஃப்ளவரையும் நல்லா பச்சை வாசனைலாம் போன பிறகு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். போட்டு வதக்கி விட்டுட்டு தண்ணி ஒரு 3/4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அது முழுகாத அளவுக்கு தண்ணி வைங்க. முழுகிடுச்சுன்னா ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். முழுகாத அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா சுண்ட விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்ட விட்ட உடனே அதுக்கப்புறமா இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்பாடு போல் மிளகுத்தூள் போடுங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் போட்டிருக்கேன் சீரகப்பொடி. நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன். காரமாக செய்யணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் ரசம் வச்சுட்டு நான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். கிளி போட்டு சாம்பார் ரசமும் வச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நல்லா சமைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.